வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். முருங்கைக்கீரையை வந்து நல்லா ஊற வச்சு அதை மென்யூராக யூஸ் பண்ணுவேன். அந்த தண்ணி எடுத்து அது ஒரு 2 days விட்டிங்கன்னா அது நல்லா க்ரீன் கலர் சொல்யூஷன் ஆயிரும். சரி, வீட்டில் இருக்கிற முருங்கை மரத்தில் இருக்கிற முருங்கைக்கீரை பத்தலைன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன் முருங்கைக்கீரையை. அந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரி பக்கெட்டில் ஊற வச்சோம்னா, நேற்றுக்கு நைட்டு தான் ஊற வச்சேன் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து. அது பாருங்கள் இப்படி சோப் மாதிரி நுரைக்குது. ஸோ சோப் வாட்டர் யூஸ் பண்ணி வளர்ந்த முருங்கைக்கீரை போல் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இது கரெக்டானு தெரில. இது பாருங்கள் சோப் மாதிரியே நுரைக்குது. ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிற முருங்கைக்கீரை ஆர்கானிக்கலி க்ரோன்னா இந்த மாதிரி சோப் வாட்டர் மாதிரி நுரைக்காது. இது பார்த்திங்கன்னா சோப் போட்ட மாதிரியும் நுரைக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கூட வாங்க முடியாத நிலைமைக்கு போயிடுவோம் போல இருக்குது. ஏன்னா ஆர்கானிக்கலி க்ரோன் கிடையாது. இதுதான் சோப் வாட்டர் போட்ட மாதிரி நல்லா நுரைக்குது. ஸோ அந்த சோப் வாட்டரை அந்த முருங்கை மரம் தானாக அப்சார்ப் பண்ணிட்டு இந்த ஊற வச்சோடனே இந்த சோப் வாட்டர்லாம் அப்படி வெளியே வருது. இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.